இலங்கை மக்களுக்கு ஒரு அவசர அறிவிப்பு. மீண்டும் கனமழை பெய்வதற்கான சாத்தியப்பாடுகள் இருப்பதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் மற்றும் அதன் தலைவர் நாகமுத்து பிரதீபராஜ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். ஏனென்றால் வடக்கு, கிழக்கு, ஊவா, மத்திய, வடமத்திய, சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் 6/1/2026 முதல் 12/1/2026 வரை கனமானது முதல் மிக கனமான மழை கிடைக்கும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும் என கடந்த வருடம் அதாவது 2025 12ஆம் மாதம் 28ஆம் தேதி அன்று வங்காள விரிகுடாவில இந்தோனேசியாவின் மேற்கு பகுதியில் சிறிய ஒரு காற்று சுழற்சி ஒன்று உருவாகி இருந்தது. அதனால் அது தற்போது இந்த தாழ்வு நிலையாக வலுப்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காற்று சுழற்சிக்கு தேவையான மறைவெப்ப சக்தியின் பற்றாக்குறையால் இது எதிர்பார்த்த வேகத்தில் நகராமலுக்கு மிக மிக மெதுவாக நகர்ந்து நேற்றைய தினம் மாலை வேளை பொழுதிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக விருத்தி பெற்றிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு இது மேலும் மேலும் விருத்தி அடைந்து மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு தெற்காக நகர்ந்து குமரிக்கடலை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இந்த காற்று சுழற்சி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையமாக வலுப்பெற்றுள்ளது. இதன் காரணமாக வடக்கு, கிழக்கு, ஊவா, மத்திய, வடமத்திய, சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களுக்கு மிக முக்கியமாக நாளைய தினம் முதல் 2026 1/12 அதாவது முதலாம் மாதம் 12ஆம் தேதி வரை கனமானது முதல் மிக கனமான மழை வீழ்ச்சி பதிவாகும் வாய்ப்புள்ளது என்று சொல்லியிருக்கின்றார். எனவே தொடர்ச்சியாக இப்படியாக அதிகளவிலான மழை கிடைக்கும் என்பதால மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் பல பகுதிகளில் நிலச்சரிவு அனர்த்தங்கள் இடம்பெறக்கூடும். எனவே மக்கள் இது தொடர்பாக மிகுந்த விழிப்பாக இருக்க வேண்டியது அவசியம். அதைவிட இலங்கையின் வடக்கு, கிழக்கு, தென்கிழக்கு மற்றும் தெற்கு கடற்பிராந்தியங்கள் நாளை முதல் 1ஆம் மாதம் 6ஆம் தேதி முதல் கொந்தளிப்பான நிலை காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்பில் பொதுமக்களாகிய நீங்கள் மிகுந்த அவதானமாக இருப்பது சிறந்தது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது.